நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்கு இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பொதுவா உங்க ராசியிலே பாத்தீங்கன்னா சனீஸ்வரரும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாப்ல இந்த மாதம் முழுவதுமே. 28ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் குடும்பஸ்தானத்துக்கு போறாப்ல. குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துல ராகு, 8ஆம் பாவகத்துல கேது, 4ஆம் பாவகத்துல குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறாப்ல, 6ஆம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கிறாப்ல. 21ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிவேஸ்ல 5ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 10ஆம் பாவகத்துல புதனை பொறுத்த வரையும் மாதத்துடைய முதல் 4 நாட்கள் அங்க இருக்கிறாரு. 4ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு போறாப்ல. லாபஸ்தானத்துல 24ஆம் தேதிக்கு பிறகு புதனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வராப்ல. அதே போன்று சூரியனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரையும் லாபஸ்தானத்திலையும் 14ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்துக்கு வராப்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுது அதிகமாவே. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 7 சனியில பாத்தீங்கன்னா ஜென்ம சனி நடந்தாலும் இந்த ஜனவரி மாதத்திற்கு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா ராசியில பாத்தீங்கன்னா சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறதால பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதாவது நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை முறை அமையறதுக்கு சிறப்பாவே இந்த மாதம் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, பேச்சில ஒரு மதிப்பு மரியாதை இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஆடம்பரமான வாழ்க்கை முறை வாழக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. பொதுவா ராசிநாதன் சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்க முடிஞ்ச வரைக்கும் கடின உழைப்பு இருக்கும். இந்த உழைப்புக்கேற்ற ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதாவது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வேலை பொழு அப்படிங்கிறது இருக்காது, மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை பொழு அப்படிங்கிறது இருக்கும், கொஞ்சம் மன உளைச்சல் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். நீங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு குரு. 2ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதால பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து கவனமா நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. அதாவது தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பேச்சில ஒரு சில முரண்பான விஷயங்கள் பேசக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா மறைஞ்சி நீசம் அடைஞ்சிருக்கிறாப்ல. முயற்சி ஸ்தானாதிபதி நீசம் அடைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா முயற்சிகளை ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால ஒரு முறைக்கு மறுமுறை முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால சிறு தூர பயணங்கள் மூலமான விரயங்கள் ஏற்படுறது, ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, இது போல சூழ்நிலையும் ஏற்படும். அதனால பார்த்து கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசியில அமரும் போது வீடு வாசல் சொத்து சுகம் ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதாவது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வாடகை வீட்டிலே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு பக்கம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்காக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சொந்த ஊர் பக்கம் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு யோகாதிபதி திசை புத்தி நடக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாசல் கட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அசியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு. அதே போல வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களோ இல்ல உங்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதாவது சுப விரய செலவு நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 5ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இந்த மாதத்துடைய 4 நாட்கள் அங்க இருக்கிறதால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி கோவில் சுற்றுலா செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுக்காக அதிகமா சுப விரய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதே 5ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறாப்ல. 24ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வர்றதால பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய
சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. காதலர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். காதல்ல பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்காக செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது இரு வீட்டாருக்கு சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பல நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து பிரிந்த காதல் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அதே போன்று படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. படிப்புல ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படும். படிப்புல நீங்க நினைச்ச துறையை படிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால பாத்தீங்கன்னா பகை, நோய், வம்பு, வழக்கு அப்படிங்கிறது அப்பப்ப வர மாதிரி அமைப்புகள் உருவாகும். அதனால பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. அதனால பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசா இல்ல. 7ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறாப்ல 14ஆம் தேதி வரையும். பிறகு விரயஸ்தானத்துக்கு வராப்ல. வாழ்க்கை துணைவிக்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணைவிக்கு பாத்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் வாங்குறதோ இல்ல அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமான லாபங்கள் ஏற்படும் முதல் பகுதியில. பிறகு விரைய செலவுகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவில ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வையில சூரியன் இருக்கிறதால பாத்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். திருமண வயதில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் மூலமான ஆதாயம், உறவினர்கள் மூலமான சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கூட்டு தொழில அபூர்வமான லாபங்கள், அசுர வளர்ச்சி, ஒரு பெரிய ஒரு லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல. 8ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 4 நாட்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. பிறகு லாபஸ்தானத்துக்கு போறாப்ல. அதாவது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதாவது திடீர்னு நல்ல வருமானங்கள் ஏற்படும். அதாவது வரவேண்டிய காசு பணங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 9ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசியில இருக்கிறதால பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்து அதன் மூலமான லாபங்கள் ஏற்படும். தந்தை வழி வர்க்கம் மூலமான அனுகூலங்கள் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கு. உயர் படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல படிப்புல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. அதே போன்ற ஒரு சில நபர்களுக்கு காதல் மலரக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே ஏற்படும். அதனால காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. அதன் மூலமான ஒரு சில அசிங்கம், அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 10ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல நீசமடைஞ்சு இருக்கிறதால வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, மேல் அதிகாரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால வேலை செய்யற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது, அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது, அடுத்தவங்க வேலையை இழுத்து போட்டு நீங்க செய்து அதன் மூலமான விரயங்கள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் வேண்டாம். மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் அப்பப்போ ஒரு சில மனஸ்தாபங்கள் வரதா செய்யும். அதனால நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நஷ்டம், தொழில கஷ்டம், இது போல சூழ்நிலை ஏற்படும். அதனால தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றமோ இல்ல சம்பள உயர்வோ பதவி உயர்வோ ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு பெருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 11ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாப்ல. அங்க 11ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா அதாவது வீடு, வாசல், சொத்து, சுகம் அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அரசு அலுவலகங்களால பெரிய ஒரு ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு மூலமான முன்னேற்றங்கள் ஏற்படுறது, மூத்த சகோதரர்களுக்கு உங்களுக்கு ஒரு நட்புறவு ஏற்படுறது, அவங்களால பெரிய ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி நடைபெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. முயற்சி பண்ணுங்க. 12ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ராசியில இருக்கிறாப்ல. 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாப்ல. குருவுடைய பார்வை அங்க இருக்கிறதால சுப விரைய செலவு இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா வாழ்க்கை துணைவிக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க, குடும்பத்திற்காக செலவு பண்ணுவீங்க, குழந்தைகளுக்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறதோ அதனால தூக்கம் கிடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு சிவப்பு நிற திருநூல் போட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும், நோய் நொடி குறையும், வம்பு வழக்குகள் குறையக்கூடிய
சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.